பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காய். ஸோ இன்றைக்கி நம்ம இயக்குனர் தியாகராஜன் அவரோட இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த், சிம்ரன், பிரியானந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்க படம் தான் அந்தகன். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2018 ஆயுஷ்மான் குரானா அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த அந்தாதுன் படத்தோட ரீமேக்குன்னு கூட சொல்லலாம் இந்த படம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்றத பார்த்துலாம். நம்ம கதையோட ஹீரோவாக இருக்க பிரசாந்த் என்ன பண்ணுறாருனா, ஒரு பிளைண்டாக இருக்காரு, ஆல்சோ வந்து ஒரு பியானிஸ்டாகவும் இருக்காரு. எப்படியாவது காசு சேர்த்து லண்டனில் போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு மர்டரோட விட்னஸாக மாறுறாரு. சரி, இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், ஒரு பிளைண்டாக இருக்காரு, எப்போ வந்து ஒரு மர்டரோட விட்னஸாக மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்போ ஒரு பிரச்சனையில் சிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த லண்டனுக்கு போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் நம்ம என்னன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பாசிட்டிவ் சைடாக நம்ம எதை பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் சிம்ரன் மேம் தான். டேய், படத்தோட ஹீரோ பிரசாந்த்ரா, நீ என்னடா சிம்ரனை போய் பாசிட்டிவில் வச்சிருக்கேன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ நம்ம பிரசாந்த் அவரோட நடிப்பையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் மேமோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹிந்தி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அந்தாதுன் படத்தில் அந்த தபு மேம் கேரக்டரில் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸாக வந்து நம்ம சிம்ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் தான் நம்ம பிரசாந்துக்கு ஈக்குவலாக என்ன பிரசாந்த் அவர்களே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஒரு மாதிரி கத்தி எனர்ஜியாக எந்த அளவுக்கு ஆட்டிடியூடை காட்டி நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் நடிப்பு வைஸ் ரொம்ப மிரட்டலாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த வகையில் அவங்களோட நடிப்பு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவாக நம்ம பிரசாந்த் அவர்களை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பிளைண்டாக நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு கண்ணு தெரியாதவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கணும், அவங்க எப்படி நடப்பாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருக்காரு நடிப்பு மூலமாக. ஸோ அந்த வகையில் நம்ம பிரசாந்த் அவர்கள் நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அங்கங்கே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலுமே ஒரு ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தில் அவருக்கு ஒரு கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருன்னே சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் இவரோட நடிப்புமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம மியூசிக்கை சொல்லி ஆகணும். ஆல்சோ சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அந்த எந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன மாதிரியான ஒரு டெப்த்தில் மியூசிக் கொடுக்க முடியுமோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காருன்னே சொல்லி ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான மியூசிக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட்டும் இருக்குது. எமோஷனல் சீக்வன்ஸுக்கும் சரி, லவ் சீக்வன்ஸுக்கும் சரி, லவ் பாட்டு இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்துலையுமே ஒரு கிளைமேக்ஸில் சிட்ஸ்ராம் அவர்கள் வாய்ஸில் வந்து பாட்டு ரொம்ப சூப்பராக மெஸ்மரைசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஃபீல் பண்ணி கண்ணீர் ஒரு அளவுக்கு அந்த மாதிரியான பாட்டு இந்த படத்துலையும் இருக்குது. நிறைய விதமான எமோஷன்ஸ் கேரி பண்ணுறதுனால நீங்கள் மற்ற விஷயங்கள் கிரைம் விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருப்பாரோ நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் அந்த இடத்துல மனுஷன் பின்னி பல்லெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் புல்லிங்கான ஒரு மியூசிக்கை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அவர்கள். படம் வந்து நிறைய விதமான எமோஷன்ஸை கிராஸ் பண்ணுறதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சவுண்ட் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் மியூசிக்கு சவுண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மெதுவாக ஒரு மாதிரி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸை எங்கேஜிங்காக எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ, என்னடா நடக்குது இந்த இடத்துலேருந்து கதை இந்த இடத்துக்கு போகும், ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, ஓகே இதான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது நடக்காது, வேற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார். ஐயோ போச்சு மாட்டிக்க போகிறாரு, அதுக்கடுத்து எங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான உங்களை எங்கேஜிங்காக ஒரு சீட்டேஜில் உட்கார வைக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட நடிச்சிருக்க மற்றவங்க தான். ஸோ யாருமே வந்து இந்த படத்தில் வந்து சும்மா இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு இருக்காங்க, நம்ம ஊர்வஷி மேம் இருக்காங்க, சமுத்திரகனி அவர்கள் இருக்காங்க, ஏன் நம்ம வனிதா விஜயகுமார் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு டெப்த்தான ரோல். அஃப்கோர்ஸ் நம்ம மனோபாலா சார் இருக்காரு. அவர் வர இடங்களையுமே சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், சின்ன சின்ன காமெடி பண்ணுறாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஆல்சோ யோகி பாபு வர இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் அவர் கொடுக்குற அந்த காமெடி மூலமும் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. யாருமே இந்த படத்துக்கு தேவையே இல்லையே, சும்மாலாம் யாரும் கேரக்டர் கொடுக்கலைன்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து அந்த கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு டீசென்ட்டான கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். அந்த படத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கடலாம் இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டீசென்ட்டான கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே, இவ்வளோ தூரம் பேசியாச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம அந்த நெகட்டிவ் பக்கம் கண்டிப்பாக நம்ம வந்தே ஆகணும். ஸோ இந்த படத்தில் என்னடா நெகட்டிவ், இந்த படம் வந்து IMDbல வந்து ஒரு 8.2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட ரீமேக் இதில் நீ என்னடா நீ வந்து நெகட்டிவ் சொல்ல போகிறேன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதுதான் நெகட்டிவே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தாதுன் படத்தோட அப்படியே சேம் டிட்டோவாக தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரெடிக்டபிள் ஆயிரும். ஓகே, இந்த கதை இந்த மாதிரி தான் நகரப்போகுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஆல்சோ அதே விஷயத்தை அப்படியே
வந்து இந்த படத்தில் கன்வே பண்ணுறது ஒரு மாதிரியான ஒரு சின்ன ஒரு தாட்டை கொடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கதைகளை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமோ, அந்த படத்தில் இருக்க காட்டியிருக்க விஷயங்களை அப்படியே சேம் டிட்டோவாக இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சேஞ்சஸோ அந்த கதைகளில் அவங்க கொடுத்துருக்க மாறுதல்களை அவங்க வேற மாதிரியே காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன லேக் மிஸ்டேக்ஸ் இருக்கு தாண்டி இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பிரியானந்த். ஸோ பிரியானந்த் அண்ட் பிரசாந்த் அவர்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலையோ, எமோஷனலாக அவங்க இன்னும் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுத்துருது. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கேரக்டருக்கு பதிலாக வேற யாரையாவது காமிச்சிருக்கலாமோ, இல்லை வேற ஏதாவது ஒரு சில விஷயங்களை இது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுத்துருது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமாடா சொல்கிறா நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.